الله اكبر. مدام مدام கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. அரபு நாடுகளான பல்வேறு கத்தார் உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய, பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய, சவுதி அரேபியா உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் அமெரிக்கா அமைத்திருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை தாக்கி இருக்கின்றது ஈரான். அதற்கு அரபு நாடுகள் கூட்டாக இணைந்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. எங்கள் நாட்டினுடைய பகுதிக்குள் நீங்கள் எப்படி தாக்குதல் நடத்தலாம் என்று ஈரானை நோக்கி அதனுடைய அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கின்றன. சவுதி, ஜோர்டான், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக கத்தார் நாட்டை பொறுத்தவரை அமெரிக்காவிற்கு மேற்காசியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராணுவ படைத்தளம் கத்தாரில் தான் இருக்கின்றன. அந்த கத்தார் ராணுவ படைத்தளத்தை குறிவைத்துதான் ஈரான் இந்த முக்கியமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு கத்தாரினுடைய முக்கியமான அந்த ராணுவ நிலைகளை, அமெரிக்காவிற்கு சொந்தமான இடங்களை தாக்க முற்பட்டிருக்கின்றது. அதற்காக கத்தார் தன்னுடைய இறையாண்மை மீது ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தியிருப்பதாக கடும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தது. ஈரான் மத தலைவருக்கும் இஸ்ரேல் கெடு விதித்திருக்கின்றது. 12 மணி நேரத்திற்குள் சரணடைய வேண்டும் என்று இஸ்ரேல் கெடு விதித்திருக்கின்றது. ஒரு பக்கம் அமெரிக்கா நேரடியாக தாக்க தொடங்கி இருக்கின்றது. மற்றொரு பக்கம் அந்த நாடுகள் அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு எதிராகவும் ஒன்று கூட தொடங்கி இருக்கின்றன. மற்றொரு பக்கம் இஸ்ரேலும் நேரடியாக சவால் விடுக்க தொடங்கி இருக்கின்றது, கெடு விதிக்க தொடங்கி இருக்கின்றது. அயத்துல்லா கமேனி ஈரானினுடைய மத தலைவர், அவருக்கு 12 மணி நேர கெடுவினை விதித்திருக்கின்றார்கள். மனைவி மற்றும் குழந்தைகளுடன் உடனே நாட்டை விட்டு தப்பித்து ஓடிவிடுங்கள் என்று இஸ்ரேல் எச்சரித்திருக்கின்றது. ஈரான் எடுத்த நிலைப்பாடு சரியா என்ற கேள்வியினை மீண்டும் மீண்டும் பல்வேறு நாடுகளுடைய அந்த ராணுவ நிபுணர்கள் தற்பொழுது எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள். அமெரிக்காவோடு இஸ்ரேலோடு ஈரானுக்கு மோதல் போக்கு இருக்கும் பொழுது யாரை நட்பாக வைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த நாடுகளுக்கு உள்ளேயே தற்பொழுது ஈரான் தாக்குதலை நடத்தி இருப்பது மீண்டும் மீண்டும் உலக நாடுகளிடமிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு இக்கட்டான நிலையை ஈரான் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டு விட்டது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஒருவேளை ஈரான் நாட்டில் கடந்த ஒரு வாரத்திற்குள் இறந்திருக்கக்கூடிய, அதாவது இஸ்ரேலினுடைய அந்த துல்லிய தாக்குதலில் இறந்திருக்கக்கூடிய முக்கியமான அந்த ராணுவ நிபுணர்கள் இல்லாததுதான் ஈரான் இந்த நிலைப்பாட்டுக்கு செல்ல காரணமா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு நாடு ராணுவ நடவடிக்கை எடுக்கும் பொழுது மிகவும் உன்னிப்பாக கவனித்து அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும். மூன்றாவது ஒரு நாடு தனக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் ஈரான் தற்பொழுது அதிலிருந்து தவறி சென்றிருக்கின்றது. அமெரிக்கா விதித்த வலையில் ஈரான் சிக்கிக் கொண்டிருக்கின்றது என்று பலரும் பதிவிடக்கூடியதை பார்க்க முடிகின்றது. அதாவது அமெரிக்கா இதைத்தான் விரும்பியது. சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எந்த ஒரு அடிப்படையிலும் ஈரானை ஆதரித்து விடக்கூடாது என்பதுதான் அரை நூற்றாண்டுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய முக்கியமான ஒரு கண்காணிப்பு நடவடிக்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த எண்ணெய் உற்பத்தியாளர் கூட்டமைப்பிலே ஈரானுக்கு முக்கியத்துவம் உண்டு. அந்த ஓபெக் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய் உற்பத்தியாளர் கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவாக சென்று விட்டால் அது அமெரிக்காவினுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு ஒரு பாதிப்பாக அமைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 50 நாடுகளும் ஷியா பிரிவை சார்ந்த ஈரானினுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டாலும் அமெரிக்காவிற்கு அது பாதகமாக அமைந்துவிடும். எனவே ஈரான் தனிமை போட்டு நிற்க வேண்டும், அரபு நாடுகள் அனைத்தும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் என்ற ஈரான் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துவிடக் கூடாது என்று அமெரிக்கா விரும்பி வந்தது. தற்பொழுது ஈரானும் அமெரிக்கா விரித்த வலையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றது. அதாவது அமெரிக்கா ஈரானுக்குள் புகுந்து ஒரு தாக்குதலை நடத்தியது. உடனே பதிலுக்கு கோபத்தில் தற்பொழுது ஈரான் அமெரிக்க ராணுவ நிலைகளை தாக்குவதாக பல்வேறு அரபு நாடுகளுக்கு உள்ளாக தன்னுடைய ஏவுகணையை செலுத்திவிட்டது. அதன் காரணமாக ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் தற்பொழுது ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இதுவரை இஸ்ரேல் மட்டும்தான் வெளிப்படையாக ஈரானுக்கு எதிராக யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது தன்னுடைய சகோதர நாடுகளையும் பகைத்துக் கொண்டிருக்கின்றது ஈரான். எனவே ஈரானுக்கு எதிராக அரபு நாடுகள் மொத்தமாக ஒன்று திரளுகின்றன. இது மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிலான வளைகுடா போரை உருவாக்குவதற்கான ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது. உலக நாடுகள் பங்கெடுத்து போர் நடத்துவது வேறு, உலக நாடுகள் பெரும்பாலான நாடுகளுக்கு போர் பரவி செல்வது வேறு. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த போர் தற்பொழுது அடுத்தடுத்த பரிணாமத்தை எட்டி இருக்கின்றது. ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் ஈரானை குறிவைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி விட்டார்கள். இஸ்ரேல் இதுதான் வாய்ப்பு என்று நினைத்து தற்பொழுது அடுத்தடுத்து ஈரானுக்கு கெடு விதித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஈரானை பொறுத்தவரை அந்த நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர் அயத்துல்லா கமேனி, அவர்தான் ஈரானினுடைய அந்த ஷியா பிரிவுக்கு தலைமை தாங்கக்கூடிய நபர்.
அவர் சொல்லக்கூடியதைத்தான் ஈரான் நாட்டினுடைய அந்த புரட்சிகர ராணுவ அமைப்பினர் கேட்டாக வேண்டும். இந்த நிலையில் தான் இஸ்ரேலுக்கு தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைத்திருப்பதாக பார்க்கின்றது இஸ்ரேல் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் அமெரிக்கா தனக்கு ஆதரவாக வந்துவிட்டது, அரபு நாடுகள் மொத்தமாக ஈரானுக்கு எதிராக திரும்பிவிட்டன. எனவே தனக்கு 10 மடங்கு பலம் கூடிவிட்டதாக இஸ்ரேல் இப்போது நினைக்கக்கூடும். அதன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு அதிரடியான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். 12 மணி நேரம் உங்களுக்கு நேரம் தருகிறோம், அதற்குள் உங்களுடைய மனைவிகளையும் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு நீங்கள் ஈரான் நாட்டை விட்டு ஓடிவிடுங்கள் என்று அயத்துல்லா கமேனிக்கு 12 மணி நேர கெடுவை விதித்திருக்கின்றது இஸ்ரேல் நாடு. ஈரானினுடைய மத தலைவர் தங்கள் பட்டியலில் இருப்பதாக ஏற்கனவே இஸ்ரேல் குறிப்பிட்டிருந்தது. அதாவது ஏற்கனவே பல்வேறு முக்கிய ராணுவ தளபதிகளை கொண்டிருந்தோம், அதில் இவரும் இருக்கின்றார், அயத்துல்லா கமேனியும் எங்களுடைய பட்டியலில் இருக்கின்றார் என்று இஸ்ரேல் கூறியிருந்தது. கடவுள் உங்களை பாதுகாக்கட்டும் என இஸ்ரேல் ஏற்கனவே ஆடியோ வெளியிட்டிருந்தார்கள். எகிப்து நாட்டுக்கான விமான போக்குவரத்து சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஜெரோவில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவையை எகிப்து நாடு நிறுத்திவிட்டது என்ற தகவலையும் பார்க்கின்றோம். இப்பொழுது ஈரானுக்குள் இருக்கக்கூடிய ஈரான் நாட்டினுடைய அதிபரான அயத்துல்லா கமேனிக்கு தான் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் என்றாலும் பதுங்கு குழிகளையும் ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கொண்டு அல்லது சிறிய அளவிலான அந்த குண்டுகளை கொண்டு அமெரிக்கா தாக்குதலை தீவிரப்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அந்த பங்கர் பாஷா என்று சொல்லப்படக்கூடிய வகையிலான அணு தவிர்த்த பிற வகை ஆயுதங்களை எல்லாம் அமெரிக்கா பயன்படுத்தி விட்டது. இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக ஈரானினுடைய மத தலைவருக்கு என்ன நேருமோ என்று ஒரு கவலை எழுந்திருக்கின்றது. ஈரானினுடைய மத தலைவரான அதிபர் அயத்துல்லா கமேனிக்கு 12 மணி நேர கெடுவினை விதித்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகள் தற்பொழுது ஈரானுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. அரபு நாடுகளோடு ஈரான் பல ஆண்டு காலமாகவே நல்ல உறவை வைத்துக் கொள்ளவில்லை. தொடர்ந்து ஈராக் போன்ற நாடுகளை எல்லாம் அத்துமீறி அபகரிக்க முயன்றார்கள். பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் எல்லாம் அந்த அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்களை தூண்டிவிடக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருப்பதாக பஹ்ரைன் பகிரங்கமாக குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தது. எனவே சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோடும் நல்ல நட்பை ஈரான் பேணிக் கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் போன்ற ஒரு சில நாடுகளுடன் ஈரான் நட்பை வைத்திருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையில் அது போதுமானதாக அவர்களுக்கு இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ரஷ்யாவும் கூட ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக தொடக்கத்தில் சில கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் ரஷ்யாவும் கைவிரித்து விட்டது, நாங்கள் நடுவுநிலையை தான் வகிக்க முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே ஈரானுக்கு நேரடியாக ரஷ்யா உதவ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் ரஷ்யாவே உக்ரைனிடம் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து உக்ரைன் என்ற நாடு ரஷ்யாவை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் சீனாவை பொறுத்தவரை சீனா ஈரானுக்கு ஆதரவாக ஒரு சில கருத்துக்களை சொல்லுகிறது என்றால் ஈரானிடமிருந்துதான் 80% அளவிற்கு கச்சா எண்ணெய்களை சீனா வாங்கி கொண்டிருக்கின்றது. எனவே ஒரே நாளிலே ஈரானிலிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய அந்த விநியோகம் தடைபட்டு போனால் ஒட்டுமொத்தமாக சீனா நாடு பெரிய சிக்கலை சந்தித்துவிடும். எனவே அந்த கண்ணோட்டத்தில் தான் அவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக பேசுவதாக ஒரு கருத்தை சொன்னார்களே தவிர மற்றபடி நேரடியாக இந்த போரிலே ஈரானுக்கு ஆதரவாக சீனா இறங்குவதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி ஒருவேளை சீனாவோ ரஷ்யாவோ ஈரானுக்கு ஆதரவாக இறங்கிவிட்டால் அது மிகப்பெரிய அளவில் இந்த மேற்காசிய பிராந்தியம் முழுவதுமே அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. ஈரானினுடைய மத தலைவர் அயத்துல்லா கமேனிக்கு இஸ்ரேல் கெடு விதித்து விட்டது. ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் ஒன்று கூடிவிட்டன. அமெரிக்கா தன்னுடைய வான்பரப்பில் இருந்து ஏராளமான போர் விமானங்களை விமானப்படை தளங்களுக்கு கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கத்தார் உள்ளிட்ட இடங்களில், குவைத் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் நிறுத்தப்பட்டிருந்த தன்னுடைய போர் விமானங்களை அமெரிக்கா பத்திரப்படுத்த தொடங்கி இருக்கின்றது. தன்னிடம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் மூலமாக தாக்குதலை தற்பொழுது ஈரான் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் ஈரானினுடைய ஏவுகணைகளை வானிலேயே வழிமறித்து தாக்குவதாக அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் பொழுது விடிந்தால்தான் உண்மையிலேயே சேதம் எவ்வளவு ஏற்பட்டிருக்கின்றது என்பது தெரிய வரும். அந்த அளவு ஈரான் முதலும் கடைசியுமாக ஒரு யுத்தத்தை நடத்தி பார்த்து விடுவோம் என்ற முடிவோடு ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை என்ற மனநிலையில் ஈரான் நாட்டினுடைய ராணுவம் இந்த தாக்குதலை நடத்துவதாக பார்க்கப்படுகின்றது. எனவே இதற்கு மேல் ஈரான் குடியிருப்பு பகுதிகள், மருத்துவமனைகள் என்றெல்லாம் கணக்கு பார்த்து குண்டு வீசுவார்களா என்று தெரியாது. மனம் போன போக்கிலே அந்த நாடுகளை எல்லாம் குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும். கத்தார் உள்ளிட்ட நாடுகள் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். எங்கள் நாட்டு எல்லைக்குள் ஈரான் எப்படி உள்ளே வந்து குண்டு வீசலாம், எங்கள் நாட்டினுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் மீது ஈரான் எப்படி ஏவுகணைகளை வீசலாம் என்றெல்லாம் கத்தார் நாடு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து உலகத்தினுடைய மிக முக்கியமான அந்த எண்ணெய் உற்பத்தியாளர் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் ஈரானுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள்.
ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் எந்தெந்த திசையில் இருந்தெல்லாம் எதிரிகள் வருவார்கள் என்பதை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. எனவே ஈரானினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.